ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலந்தீஸ் சேனல். இன்னைக்கு கலந்தீஸ் சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் மீதி இருக்கிற காயெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு சால்னா ரெசிபி செய்ய போகிறோம். நான் என்னென்ன வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேரட், ஒரு பீட்ரூட், ஒரு உருளைக்கிழங்கு, கூட ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா சன்னமாக வெட்டி வச்சிருக்கிறேன். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கிறேன். இது கூட அரைச்சி ஊற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் துருவல், 5 முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் கசகசா. இதை வந்து நம்ம காய் வதக்கிற நேரத்துக்குள்ள இதை ஊற வச்சிடலாம். ஏன்னா நீங்க ஊற வச்சீங்கன்னா தான் முந்திரியும் கசகசாவும் அரைக்கிறதுக்கு நல்லா ஈஸியா இருக்கும். அதனால தேங்காய் கூடவே சேர்த்து ஊற வச்சிருங்க. இப்போ எல்லாமே ப்ரெஷர் குக்கரில் தாளிச்சு விட போகிறோம். ப்ரெஷர் குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெயும் 1 ஸ்பூன் நெய்யும் விட்டுக்கலாம். நெய் ஆப்ஷனல் தான், வேண்டான்னா எண்ணெயாவே சேர்த்துக்கலாம். இது கூட பட்டை கிராம்பு போட்டு தாளிச்சிட்டு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாயும் நல்லா வதக்கிக்கோங்க. பெரிய வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறமா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே ஃப்ரெஷ்ஷாக அப்போ அரைச்சது சேர்த்திங்கன்னா தான் சால்னா நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது வதங்கின அப்புறமா இது கூட வந்து 2 தக்காளியை அப்படியே கட் பண்ணி சேர்க்காம ஒரு மிக்சியில் லைட்டாக அரைச்சிருங்க. அதாவது ரொம்ப பேஸ்ட்டும் ஆக்க வேண்டாம், தக்காளியாகவும் தெரியாத மாதிரி நல்லா வந்து கசகசன்னு அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கிரேவி நல்லா கிடைக்கும். அதுக்காக வந்து இது மாதிரி அரைச்சிருக்கேன். ரொம்ப தண்ணி மாதிரி கூழ் மாதிரி அரைக்கக்கூடாது, கொஞ்சம் தோல் தெரியணும், அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இது நல்லா அந்த வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கிட்டு வதங்கின அப்புறமா உள்ள மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு நீங்கள் கடைசியாக காய் போட்டதுக்கு அப்புறமும் சேர்க்கலாம். நான் முன்னாடியே சேர்த்துட்டேன். காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் கூட எந்த அளவுக்கு மிளகாத்தூள் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் தனியாத்தூள். தனியாத்தூள் ரொம்ப சேர்க்கக்கூடாது, அதனோட வாசம் வந்து டாமினேட் பண்ணக்கூடாது. 2 ஸ்பூன் போதும். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்க்குறோம். ஸோ இவ்வளோதான் மசாலா நம்ம இதுக்கு ஆட் பண்ணுறோம். 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் சோம்புத்தூள். இது தக்காளி கூட கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காயெல்லாம் இது கூட சேர்க்க போகிறோம். காயும் உள்ளே போட்ட உடனே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த மசாலாவும் காயும் ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி இதை ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். உப்பு வந்து ஃபஸ்ட்டு சேர்க்காதவங்க காய் போட்டதுக்கு அப்புறமும் சேர்த்துக்கலாம். உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து ரொம்ப ஊற்றி வேக வைக்க வேண்டாம், ஏன்னா நம்ம மறுபடியும் தேங்காய் அரைச்சி உள்ள ஊற்றுவோம். அதனால 1 கிளாஸ் தண்ணி அளவுக்கு ஊற்றி ஒரு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இது வேகிறதுக்குள்ள நம்ம ஊற வச்சிருக்கிற தேங்காய், முந்திரி, கசகசா இதை அரைச்சிக்கலாம். முந்திரி இல்லாதவங்க கொஞ்சம் பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம். முந்திரி போடுறப்ப அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும், அதுக்காக முந்திரி சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ இந்த குக்கர் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே ஊற்றிடுங்க. தண்ணி எந்த அளவுக்கு கிரேவிக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி உள்ளே ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம முந்திரி போட்டு அரைச்சிருக்கிறதுனால கிரேவி வந்து திக் ஆகும். அதனால கொஞ்சம் தண்ணி வந்து தாராளமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் தேங்காய் எப்போ ஊற்றின உடனேயுமே ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது, தேங்காய் மேலே திரியாக வந்துடும். அதனால ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு மல்லி இலை தூவி இறக்கிடுங்க. ஸோ ரொம்ப குயிக்காக வீட்டில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் வச்சு இந்த சால்னா செய்யலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா கேரட், உருளைக்கிழங்கு தான் சேர்க்கணும்னு இல்லை. நம்ம காலிஃப்ளவர், அதுக்கப்புறம் பீன்ஸ், என்ன வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம வீட்டில் இருக்கோ அது எல்லாமே சேர்த்துக்கலாம். இது வந்து காய் இல்லாமலும் செய்யலாம், வெறும் வெங்காயம் தக்காளி வதக்கியுமே இந்த மாதிரி செய்ய முடியும். இது பார்த்தீங்கன்னா ரொட்டி, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக செட் ஆகும். தோசை, இட்லிக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம வீட்டில் மீதி இருக்கிற ஒரு காய் வச்சு சில நேரத்தில் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு நினச்சோம்னா இந்த ரெசிபி வந்து சூப்பர் சாய்ஸ். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் வந்து கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கலந்தீஸ் சேனல் வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல்